ஜேவி டிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். அட்சய திருதி. அந்த அட்சய திருதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நகைக்கடையில் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படிங்கன்னா தங்கம் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, பிளாட்டினம் வாங்குவாங்க. அந்த தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வாங்கினா தான் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இருக்கிறவங்க மட்டும்தான் செல்வம் சேரும், இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவங்களும் வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்துக்கு அது ஒன்று தான் வழிங்கிறது இல்லைங்க, இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அஜுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து அவங்க தானியத்தை வந்து மகாலட்சுமி கடாச்சம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தானியத்தில் அப்படிங்கும்போது வெள்ளைப்பொருளை வந்து முனைமுறியாத பச்சரிசியாகவும் மஞ்சள் பொருளை வந்து விரலி மஞ்சளாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துங்கிறது மஞ்சள் துணியில் வெள்ளை துணியை மஞ்சளில் நனைச்சி காய வச்சு அந்த மஞ்சள் துணியில் கட்டி நம்ம பணப்பெட்டியில் வச்சாலே அதை விட அதாவது வந்து உயர்ந்த ஒரு மகாலட்சுமி கடாச்சம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, உத்தரகால விரத நூல் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒன்று அன்னதானம் பண்ணுங்க, இல்லைன்னா வஸ்திரதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட மிக சிறந்த நமக்கு ஒரு புண்ணியம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி அடையலாம், வெற்றி பெறலாம். அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சாலே போதும். ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் வந்து முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது. ஏன் ராகு கேது மட்டும் நம்ம முதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது வந்துங்கிறது ராகு கேது அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு சில பயம் இருக்கும். ராகு கேது தோஷம் அப்படின்னாவே அது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ராகு கேது இருக்கிறது வந்து எல்லாருமே அதை தவற நீங்கள் நினைக்க வேண்டாம். ராகு போல் கொடுப்பவனும் இல்லை, கேது போல் அளிப்பவனும் இல்லை. ஆனால் ராகு கேது அப்படிங்கிறது வந்து அது வந்து காலசர்ப யோகமும் இருக்குது, காலசர்ப தோஷம் இருக்குது, நாகர தோஷம் இருக்குது, சர்ப தோஷம் இருக்குது, ராகு கேதும் இருக்குது. ஆனால் சர்ப தோஷத்துக்கு வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை இருக்குது. காலசர்ப தோஷத்துக்கு நீங்கள் காலஸ்திரி போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பரிவர்த்தனை. அது வந்து என்ன பரிவர்த்தனை சொல்லுவாங்க, காலசர்ப யோகத்துக்கும் காலசர்ப தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காலசர்ப தோஷம் இருக்கும்பொழுது நீங்கள் காலஸ்திரி போய் அங்கே அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலசர்ப யோகம்னு சொல்லுவாங்க. அதே போலவே உங்களுக்கு நாகசர்ப தோஷம் இதெல்லாம் வந்துங்கிறது நீங்கள் கொடுமுடியில் தாராளமாக கொடுமுடியில் ஒரு ஐயரை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம், அதனுடைய அந்த பரிவர்த்தனை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ராகு கேதுக்கு பரிவர்த்தனை கிடையாது. ராகு கேது இருந்தால் அதே ராகு கேது இருக்கிற ஜாதகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி திருமணம் பண்ணலாம், அது சுபம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 5ல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் புத்தர் தோஷம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு பரிவர்த்தனை இருக்குது. அப்போ அது எல்லாம் முறையாக நம்ம வந்துங்கிறது கடைப்பிடிக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராகு கேது ஜாதகமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது எந்த மனையில் இருக்குது, அது வந்துங்கிறது சுப கிரகம் கூட இருக்குதா, இல்லை அசுப கிரகம் கூட இருக்குதா, பகைப்பத்த கிரகம் கூட இருக்குதா, இல்லை ஆட்சி கொண்ட கிரகம் கூட இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சு அதுக்குண்டான பரிவர்த்தனை என்னவோ அது சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். அதை முறையை நீங்கள் கடைப்பிடிச்சாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முதல் கட்டம், அதாவது முதல் படி அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கல்வி பலம் இருக்கும், அதே நேரம் பார்க்குறப்போ தொழில் பலம் இருக்கும், நம்மளுடைய பேக்ரவுண்டு குடும்ப பலம் இருக்கும். இது எல்லாம் இருந்தாலுமே நம்ம மனவர வரைக்கும் போனால் கூட அந்த திருமணம் நின்று போயிடும். அதாவது வந்துங்கிறது நம்ம ஜாதக அடிப்படையில் முதல் கட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும் பொழுது குருபலன் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த குருபலன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜாதக லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்,
11ஆம் இடம் இந்த மாதிரி கட்டத்தில் அந்த குருபலன் வந்து குரு பகவான் பிரவேசிக்கும் போது நம்ம திருமண காரியம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துங்கிறது அந்த காரியத்துக்கு நம்ம முன் வரும்போது அது கைகூடி வரும். அப்படி பார்க்குறப்போ ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்கக்கூடாது, கங்கண தோஷம் இருக்கக்கூடாது, கலஸ்தர தோஷம் இருக்கக்கூடாது. அதே நேரம் பார்க்குறப்போ செவ்வாய் தோஷம், அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தெளிவாக அந்த ஜாதகம் பார்க்கணும். ஆனால் ராகு கேதுக்கு உங்களுக்கு வந்து ராகு கேது இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. அதே நேரம் பார்க்குறப்போ செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். அந்த செவ்வாய் பரிகார செவ்வாயும் இருக்குது, பூர்த்தி செவ்வாயும் இருக்குதுங்க. அந்த பரிகார செவ்வாய் எப்படின்னு பார்க்குறப்போ மேசம், கடகம், அதாவது வந்து விருச்சகம், உங்களுக்கு வந்துங்கிறது மகரம், இந்த 4 கட்டத்தில் இருந்தாலோ சனி, ராகு, குரு, கேது இவர்கள் பார்வைகள் பார்த்தாலோ அந்தோடைய ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு பரிகார செவ்வாய். அப்போ நம்ம பரிகார ஜாதகத்தை வச்சு நம்ம பரிகார செவ்வாயை வச்சு நம்ம திருமணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுமிடி போய் செவ்வாய் தோஷ பரிகாரம் பண்ணலாம், கலஸ்தர தோஷ பரிகாரம் பண்ணலாம். அதே நேரம் பார்க்குறப்ப வந்துங்கிறது சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணலாம். இதெல்லாம் தோஷ நிபர்த்தனைகள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தடையில்லாத திருமணம் நடக்கும். அதே நேரம் பார்க்குறப்போ நம்மளுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் நமக்கு வந்துங்கிறது எல்லா ஒரு சில தோஷங்கள் இருந்தும் அது குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு 7ஆம் இடம் சனியோ சுக்கிரனோ இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் உட்காரும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம திருமணம் சரி. அதே நேரம் பார்க்குறப்ப திருமண காரியத்துக்கு நீ என்ன நம்ம வழிபாடு பண்ணணுமோ அந்த வழிபாடு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது. அதை முறையாக நம்ம கடைப்பிடிக்கணும். வணக்கம், நான் தான் முனிமா. என்னதான் வாதியாருங்க கத்து கொடுக்குற பாடத்தை வாங்குற புஸ்தகத்துல படிச்சாலும் வாழ்க்கைங்கிற பாடத்தை இந்த ஜோதிடத்தில் பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். தற்போது உங்களிடம் ஜேவி டிவி. பாரங்கும் பரவட்டும் தமிழ்.